என்னைக்குமே அண்ணன் அமெரிக்கா ஒரு யுத்தத்தை போட்டுருவான். போட்டுப்புட்டு ஊர்ல உள்ளவன பூரா குத்தம் சொல்லுவான். உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறும்போது, ஆப்கானிஸ்தான ஆப்கானியர்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டான். டேய் நீ விரட்டி விட்டவனும் ஆப்கானிஸ்தான்காரன் தான்டா அப்படின்னு அங்க உள்ளவனுங்க சொன்னாங்க. உடனே ஓ இதுக்கு சவுண்ட் வருதா அப்படின்ட்டு இனிமே இந்த பிராந்தியத்தை அமெரிக்கா உட்காந்து பாதுகாக்காது. இனிமே இந்த பிராந்தியம் தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவன் அவனை பாதுகாத்துக்கணும் அப்படின்னாங்க. கடைசியில எல்லாரும் போய் டீல போட்டு சமத்து பிள்ளையா எப்ப தாலிபான்கள் போய்கிட்டு இருக்கார்கள். அமெரிக்காவுக்கு அங்க தலைவலி கூடி போச்சு. ஆனா நம்ம நினைச்சது ஒன்றும் நடக்கல அப்படின்னு. தலைவா எந்த காலத்துல நம்ம திட்டம் நடந்திருக்கு? நம்மளே வெற்றின்னு அறிவிச்சுக்குவோம். காரணம் எவனுமே சவுண்ட் விட மாட்டான் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்கு. புதுசா கேக்குறீங்க, வாங்க அடுத்த யுத்தத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு உக்ரைன் யுத்தத்தை தட்டி விட்டாங்க. அப்படிதான் அந்த வரிசையில ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இப்ப காரணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாவே ஒரு யுத்தத்தை முடிச்சிட்டு தேடுவாங்க. இங்க இந்த யுத்தத்தை முடிக்க வழி இல்ல. இப்ப எப்படிடா முடிக்கிறது? அதுக்கு காரணத்தை தேடு அப்படின்னா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான். பயபுள்ள தப்பா சொல்லிட்டான் என்கிட்ட. 2 மணி நேரத்துல முடிஞ்சிரும் முதலாளி. நீங்க மட்டும் களத்துல வந்தா அப்படின்னு சொல்லி எங்கள தள்ளி விட்டார்கள் அப்படிங்கிற ரேஞ்சில உட்கார்ந்து பேசுறாங்க அமெரிக்கா முழுக்க. இதே மாரியான்னு கேட்டா, இதை விட கேவலமாவும் உட்கார்ந்து பல நபர்கள் பேசுறார்கள். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா குழந்தை பிள்ளை பாரு. ஊர் உலகத்துல அதாவது நம்ம ஆபீஸ்ல காஃபி மிஷின் இருக்கா, டீ மிஷின் இருக்கான்னு கூட பயப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்கள நம்பி கொண்டு போய் ஏமாத்தி தள்ளி விட்டாங்களாமா. எது யுத்த காலத்துக்குள்ள ஏமாத்தி தள்ளி விட்டாங்களாமா. அதனாலதான் ஏமாந்து போய் ஈரான் டக்குன்னு முடிஞ்சிரும் அப்படின்னு உள்ள போயிட்டாருங்களாமா. அந்த கடைசி வரியிலயாச்சும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. நம்ம அடிக்கடி சொல்றதுதான், தோத்து போயிருவோம் முடியாது அப்படின்னா அண்ணன் அமெரிக்கா களத்திலே இறங்க மாட்டான்னு. இங்கேயுமே ஈரான் விழுந்துரும் அப்படின்னு நினைச்சு இறங்கிட்டார்கள். இப்ப பெரிய அளவு தடுமாறுறார்கள். சரி, இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏறக்குறைய அமெரிக்கா நிறைய டாலர்களை இப்ப பஸ்மமாக்குது. அது கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை தான். பெரிய பிரச்சனை இல்ல. ஏன்னா தலைவன் பின்னாடியே பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்கான். அச்சடிச்சு தள்ளிருவான். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அமெரிக்க ஆயுதங்கள் ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸே இல்லையேப்பா. அமெரிக்க உளவுத்துறைகளால ஒண்ணும் கிழிக்கவே முடியலையேப்பா. அமெரிக்க ராணுவம் இறங்குனாலும், அதாவது கிரவுண்ட்ல கால வச்சாலும் பெருசா சாதிக்க முடியாதாட்டுக்கே அப்படின்னு அமெரிக்காவோட அந்த பயம்ங்கிற பிம்பம் படிப்படியா குறையுது. நல்லா பிளான் பண்ணி எதிர்த்துட்டோம் அப்படின்னா அமெரிக்காவை எதிர்க்க முடிய மாட்டுக்கு அப்படின்னு பெரிய அளவுல எல்லாரும் நினைப்பாருங்க. எல்லாரும் நினைக்கிறது கூட அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்ல. சீனா நினைக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா தைவான்ல கை வச்சிருவாங்க. தைவான்ல கை வச்சு தைவானை மீட்க முடியாம போயிருச்சு அப்படின்னா அன்னை அமெரிக்கா அன்னை அமெரிக்காவாவே இருக்க முடியாது. இந்த பயம் அமெரிக்காவுக்கு வரும். அது போக யுத்தங்கள் யாராலும் எல்லார் கணிப்புக்கும் அப்பாற்பட்டு தான் பத்த நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் அமெரிக்கா, சீனா, தைவான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கா கூட வேற எந்த பயப்புலயாச்சும் போட்டி போட்டு சண்டைக்கு போலாம். தெரியல யாரா இருக்கும். உடனே ரஷ்யா அப்படின்னு திரும்பி பார்க்க தேவையில்ல. ஐரோப்பால இருந்து கூட சவுண்ட் வரலாம். ஏன்னா இப்ப வரையும் நம்மலாம் அண்ணன் அமெரிக்கா அப்படின்ட்டு போயிடுறோம். ஐரோப்பாவுக்கு அதெல்லாம் காதுல விழுகும்போது அப்படியே பத்திக்கிட்டு வரும். காரணம் அவர்கள் தான் ஒரு காலத்துல உலகத்துல இதே ரவுடித்தனத்தை சளைக்காம பண்ணிக்கிட்டு இருந்தார்கள். இந்த பிரிட்டன் ஆகட்டும், பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம். அதனால அங்கிட்டு கூட பத்தும். இது சும்மா ஜென்ரலான ஒரு விஷயம், கணிப்பு தான். நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு எப்பயோ நடக்கும். நடந்தா பார்ப்போம். ஆனா இப்ப ஈரான் யுத்தத்துல அமெரிக்கா பல பில்லியன்களை கொட்டுது. எப்படி அப்படின்னா டொமாஸ் மிசைல் அப்படிங்கிறது அவர்கள் ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சத்தியமா அப்படி கிடையாதுடா அப்படின்னு 1000 தாட்டி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மிசைல்கள்லாம் ஏறக்குறைய 1000 தொடப்போகுது. எது ஈரானுக்குள்ள ஏவுன எண்ணிக்கை 1000 தொடப்போகுது. ஆனா அரை இன்ச்சு கூட முன்னேறின மாதிரி இல்ல. எது அமெரிக்கா ஈரான் யுத்தத்துல அரை இன்ச்சு கூட முன்னேறின மாதிரி இல்ல. டொமாஸ் மிசைலே தீந்து போயிரும் மாட்டுக்கு. இனிமே செய்யணும் மாட்டுக்கு. தலைவா செஞ்சு புடுவோம். அதுக்குள்ள நீ வேற யுத்தத்த ஆரம்பிச்சிட்டேன்னா வம்புல மாட்டிக்குவ பாத்துக்க அப்படின்னு உள்ளூர்லயே சவுண்ட் விடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிரமமான நேரங்களா போயிருச்சு. அதே மாரி இவர்களோட பேட்ரியாட், டார் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பூரா ஃபுல் டைம், ஓவர் டைம் ஓட்டி பார்க்கிறோம். ஆனா பயப்பிள்ளைக விட்டுக்கிட்டே இருக்காங்க. எதையாச்சும் செய்யுங்கடா, இல்ல எங்க பேரே கெட்டு போயிரும் அப்படிங்கிற ரேஞ்சில கத்த ஆரம்பிச்சிருச்சு. எது மிஷினே வாய் இருந்தா கத்தி இருக்குங்கிற மாரி சூழ்நிலை டெவலப் ஆயிப்போச்சு. ட்ரம்ப்புக்கு இதுதான் பெரிய இடைஞ்சலா போச்சு. என்னடா இது! நம்ம அதாவது அமெரிக்காவ சேலஞ்ச் பண்றாய்ங்க. ட்ரம்ப்ப சேலஞ்ச் பண்றாங்கன்னா, ட்ரம்ப் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாரு. அவர் பாட்டு லூசு மாரி பேசுறாரு ட்ரம்ப் அப்படின்னு எல்லாரையும் அந்த திசைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. உதாரணத்துக்கு இந்த முடியாத சண்டை ஆரம்பிச்சு, தேவையில்லாத எல்லாரையும் வம்புல இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரம்ப்ப திட்டக்கூடிய இந்த நேரத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ
ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப்னு மாத்து அப்படின்னு அவர் பாட்டு ஒன்று சொல்ல, என்னையா லூசு மாதிரி பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் இந்த திசைக்கு போக ஆரம்பிச்சிருவார்கள். இவர் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலாம், ஒரு 2 நாள் ஃப்ரீயா இருக்கலாம். காரணம் அமெரிக்காவுக்குள்ள இவரை கேள்வி மேல கேள்வியா கேட்டு தொலைச்செறிகிறார்கள். இப்ப எப்படிடா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ்க்கு ஓன் பேரை வச்ச அப்படின்னு இந்த பக்கம் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருவார்கள். அதே சமயம் இது என்ன, நம்ம டாலர்ல என் கையெழுத்து வந்துருச்சுல, அதே மாதிரி அங்கேயும் வந்துரும் அப்படின்னு இவரும் பதில் பேசிட்டு அப்படியே ஜம்முன்னு அரசியல் ஓட்டலாம். இது அரசியல்ல பாடகம். இத எடுத்துட்டு சர்வதேச அரசியல்ல என்னமோ புல்லட்ல போற மாரி பறக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஆனா யுத்த களம் விடாது. அது அவருக்கும் தெரியும். அதனால தான் பின்னாடியே ஜேடி வான்ஸ் அனுப்பிச்சு விடுறார். ஜேடி வான்ஸ் அதாவது பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே களத்த தயார் பண்றார்கள். எப்படி அப்படின்னா, "நீ போறதுக்கு முன்னாடியே இந்த பயல கூப்பிட்டு திட்டிட்டு போ" அப்படின்ட்டாய்ங்க. "இங்க பெஞ்சமின் நெதன்யாகு தான் காரணம்" அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் தப்பா கைட் பண்ணி ட்ரம்ப்பை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு திட்டினதாக ஏஜென்சிகள் செய்தி வெளியிடுறார்கள். அமெரிக்க ஏஜென்சிகள் தான். அமெரிக்க ஏஜென்சிகள்லே புலனாய்வு புலி அப்படின்னு ஒரு சில குரூப் இருக்கு. ஒரு சில குரூப் வந்து உள்ளூர் அரசியல்ல தாறுமாறா கேள்வி கேட்பாங்க. வெள்ளை மாளிகைக்குள்ள விடாத அளவுக்குலாம் சண்டை போடுவாங்க. அது வேற கணக்கு. ஆனா அரசாங்கங்கள் விரும்புற திசைக்கு உலகத்தை கொண்டு போறதுக்குன்னு பேரலரா செயல் பண்ணுவார்கள். உள்ளூர் அரசியலை பொறுத்தவரையும் பெரிய வில்லாதி வில்லனுங்க தான். ஆனா உலக அரசியல்னு வந்துட்டா அப்படியே அந்த வில்லத்தனத்தை தூக்கி மத்தவங்க மேல காமிச்சா அமெரிக்கா வண்டியை ஜம்முன்னு ஓட்டி விடக்கூடிய ஒரே திறமை படைச்ச ஏஜென்சிகள் அமெரிக்க ஏஜென்சிகள். அதனால ஜேடி வான்ஸ் பெஞ்சமின் நெதன்யாவை திட்டுனது அப்படிங்கிறது அந்த லெவல்ல வச்சுதான் மார்க் போட்டுக்கணும். சரி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அவர் 1000 சொல்லியிருப்பார், நமக்கு என்ன தெரியும். தப்பான தகவலை ட்ரம்ப்புக்கு கொடுத்துட்டீங்க. அன்னுமே இந்த மாதிரி அதாவது ஈரான் யுத்தத்துல பேச்சுவார்த்தை, அதாவது அடிப்போம், அடிக்க வேணாம். இந்த பேச்சுவார்த்தையில இனிமே நீங்க 2ஆம் ஆள் தான் அப்படின்னு சொல்லி தள்ளி சேர போட்டு உட்கார வச்சுட்டார்கள் பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்னு சொல்லி தகவல் கிளப்பி விடுறார்கள். உண்மை பொய்ங்கிறத தாண்டி அடுத்த தகவல், ஏன்னா இதையே பிடிச்சுக்கிட்டு இருந்தா இது உண்மை பொய்ன்னு பட்டிமன்றம் வச்சிருவோம்ல. அதனால அடுத்த தகவல், ஜேடி வான்ஸ ஈரான் விரும்புது அப்படின்ட்டாங்க. இல்லையே, நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு அடுத்து சொல்லுவோம்ல. அப்படியே ஃபுல் பிஸியாவே வச்சிருப்பாங்க. ஜேடி வான்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை ஒழுங்கா நடத்தி முடிச்சுக்கல அப்படின்னா, இவரை காட்டிலும் ஒரு சமத்து புள்ள ஒட்டுமொத்த அமெரிக்காலையும் இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாகி போயிரும் ஈரானே அப்படின்னு அடுத்தவரையும் அனுப்பிச்சு விடுறார்கள். வான்ஸை பொறுத்தவரை நல்லவர், கெட்டவர், நாளும் தெரிஞ்சவர், எல்லா பட்டத்தையும் தூக்கி கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு அவருக்கு ஒன்றும் வாய்க்கா தகராறு கிடையாது. ட்ரம்ப்புக்கு அடுத்து அவர் தான் அந்த பக்கம் வருவார் அப்படின்னு பேசப்படுது. இப்படிதான் மைக் பாம்பியோவையும் சொன்னீங்க. கடைசியில எங்க இருக்கார் மனுஷனே தெரில அப்படின்னு என்னை திட்டக்கூடாது. அவங்க ஊர் அரசியல்ல டம்மு டம்முன்னு மாறும். எல்லாத்தையுமா நம்ம மாட்டிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இவர்கிட்டயே பேசி முடிச்சிருங்க. இவர் ஒரு சாஃப்டான ஆளு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு செய்தி. கூடவே இவர் ஒரு தற்குறி. இவர் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் கிழிக்க முடியாது. ட்ரம்ப்போட மருமையை மட்டும் உக்ரைன் யுத்தத்தை முடிச்சு வச்சுட்டாரு பாரு. ஏன்டா டேய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். நமக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காலையும் தோணுது. இதுக்கெல்லாம் காரணம் மீண்டும் இஸ்ரேல்ட்டயே போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இஸ்ரேல் தான். ஜேடி வான்ஸோட புகழை நீ இறக்குற அப்படின்ட்டாங்க. டேய், ஈரானோட சண்டையில கால்ல விழணும். அதுக்கு பதிலா என்னடா உங்களுக்குள்ள சண்டை மாதிரி ஒரு டிராமா போடுறீங்க அப்படிங்கிற ரேஞ்சில இப்ப டெவலப் பண்ணி வச்சிருக்கார்கள். ஒட்டு மொத்தமா ஆயுதத்தை கொட்டிட்டார்கள். அது கூட பிரச்சனை இல்ல. அவர்களால அந்த ஆயுதத்தை ரீப்ளேஸ் பண்ணி தானே ஆகணும். ரீப்ளேஸ் பண்றதுக்கு தானே சண்டையே போட்டது. அப்புறம் ஒரே ஒரு தாட்டி ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு கம்பெனிக்காரன் என்ன கம்பெனியை மூடிட்டா போறேன். ஆனா அவ்வளவு தூரம் கொட்டியும் மைலேஜ் இல்ல. ஒத்த அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறதுல அமெரிக்காவே அரண்டு போய் நிக்குது. அவ்வளவு வலுவான எதிர்ப்பை ஈரான் காட்டுது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எப்படி ரஷ்யாவுக்கு ஒரு டெட் ஹேண்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி மொசாக் டாக்டரின் ஈரானுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டை பாதுகாக்க தனித்தனி சிஸ்டம் வச்சிருக்காங்க. எது எது மைலேஜ் எடுக்குதுங்கிறத காலம் தான் உணர்த்தும். இப்போ ஈரான் சிஸ்டம் ஓரளவு மைலேஜ் எடுத்துருச்சு. இன்னும் முழுசா யுத்தம் முடிஞ்சாதான் ரிசல்ட் தெரியும். அப்படி முழுசா முடியறதுக்கு முன்னாடி என்னென்ன அக்கப்போர் நடக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம தேசபக்தியிலையும் பார்ப்போம், சிடிஎன்லையும் பார்ப்போம். நண்பர்கள் நிறைய பேர் சிடிஎனோட லிங்க் கேட்குறீங்க. ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே சிடிஎன் லிங்க் இருக்கும். அப்படி இல்லாட்டி மெயின் பேஜ் சேனல் அபோட்லையும் சிடிஎன் லிங்க் இருக்கும். பார்க்காத நண்பர்கள் சிடிஎன்லையும் வந்து பாருங்க. அங்கேயும் நிறைய தகவல்கள் ஷேர் பண்றோம். அடுத்தடுத்து ட்ரம்ப் அடிக்கக்கூடிய டைவுகளை ஈரான் யுத்தம் மட்டும் கிடையாது, எதுனாலும் அண்ணன் ட்ரம்ப் டைவ் அடிச்சா நாம இங்க உட்கார்ந்து விரிவா பார்ப்போம்.